guys, today என்ன பார்க்க போறோம் சொல்லிக்கிறீங்கன்னா AutoCAD modification tools ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம மூவ் காப்பி ரொட்டேட் மிரர் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. வீடியோ எண்டில் நான் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லிக்கிட்டிங்கன்னா இரேஸ், ஹோப் ஸ்னாப் அண்ட் அண்டு அண்ட் ரீடு அண்ட் எக்ஸ்ப்ளோடு, இந்த 4 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதில் நம்ம எதில் பார்க்க போகிறோம் சொல்லிக்கிட்டிங்கன்னா AutoCAD ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம AutoCAD ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலி இரேஸ்னால் ஒன்றுமே இல்லை. நான் என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, தேவையில்லாத ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் நான் டெலிட் பண்ணால் செலக்ட் பண்ணிவிட்டு நான் டெலிட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா இரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. இது நீங்கள் கமாண்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் மாடிஃபை டூல்ஸ் மேலே போயிட்டா உங்களுக்கு அந்த இரேஸ்ங்கிற ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. நம்ம கமாண்ட் கொடுத்து பண்ணுவோம். இரேஸ் வந்துடுச்சுங்களா. ஸோ என்னோடய ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இரேஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹோப்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. நான் இரேஸை வச்சு டெலிட் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு திரும்ப எனக்கு வேணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டைம் என்ன கமாண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹோப்ஸ் கமாண்ட் ஹோப்ஸ் கொடுத்து என்டர் கொடுங்க. இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு திரும்ப வந்துருச்சுங்களா. ஸோ இரேஸ் பண்ண கமாண்டை திரும்ப எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். அதுக்கு நம்ம ஹோப்ஸ் கமாண்ட் கொடுத்து எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அண்டு அண்டு ரீடு ஓகேங்களா. ஸோ அண்டு ரீடுனா ஒன்றுமே இல்லை, முன்னாடி பின்னாடி. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்துச்சோ அதே இடத்துக்கு நான் போயிருக்கணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறத Ctrl+Z அண்டு. ஸோ மேலே ஐக்கான் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் அண்டு. ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிங்கன்னா Ctrl+Z ஓகேங்களா. ஸோ நான் அண்டுவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் டெலிட் பண்ணேன்னா ஸோ அங்கே போயிடுச்சுங்களா. இது வந்து அண்டு ரீடு. இதுக்கு அடுத்து எனக்கு என்ன நடந்துச்சோ அதே பிளேஸ்க்கு நான் போகணும். ஸோ அந்த மாதிரி டைம் நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ரீடு. ஸோ இதான் ரீடோட ஐக்கான். ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிங்கன்னா Ctrl+Y ஓகேங்களா. ஸோ Ctrl+Y கொடுத்துக்கிறேன். Ctrl+Y வந்துருச்சுங்களா. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ ஸோ சேம் எனக்கு அதே இடத்துக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கமாண்ட் பார்க்க போகிற சொல்லிங்கன்னா எக்ஸ்ப்ளோட் கமாண்ட். எக்ஸ்ப்ளோட் கமாண்ட்னா ஒன்றுமே இல்லை, பிரிக்கிறது ஓகேங்களா. இப்போது என்கிட்ட ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இது சிங்கிள் லைன், இது ரெக்டாங்குலர் லைன். ரெக்டாங்குலர் இப்போ ஒன்று எடுத்துக்கிறேன். சரி, நான் ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் லைன் ஓகேங்களா. நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு லைன் மட்டும் தான் செலக்ட் ஆகும். பட் இதை நான் கிளிக் பண்ணேன் எனக்கு ரெக்டாங்குலராக கிரியேட் ஆகும் ஓகேங்களா. எனக்கு ரெக்டாங்குலர் லைன்னா ஜாயின் லைன். எனக்கு எல்லா லைனுமே ஜாயினில் இருக்கும். ஸோ இதை நான் சிங்கிள் லைனாக பிரிக்கிறது யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் எக்ஸ்ப்ளோட் கமாண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எக்ஸ்ப்ளோடு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனாக பிரிஞ்சிச்சுங்களா. ஸோ எக்ஸ்ப்ளோரோட லைனை மட்டும் தான் பிரிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. எக்ஸ்ப்ளோரோட பிளாக்கையும் பிரிக்கலாம், நம்ம அரேயும் பிரிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம அரே செக் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ நான் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒரு ரெக்டாங்குலர் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நான் ரெக்டாங்குலர் அரே பண்ண போகிறேன். ரெக்டாங்குலர் அரே, செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் என்டர். ஸோ இப்போ நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஜாயின் ஆப்ஜெக்ட். இதை பிரிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரிக்கலாம். எது யூஸ் பண்ணி பிரிக்கலாம்னு கேட்டால் எக்ஸ்ப்ளோட் கமாண்ட் யூஸ் பண்ணி பிரிக்கலாம். ஸோ என்னோட எக்ஸ்ப்ளோட் கமாண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சுங்களா. இதே இது பிளாக்கே நம்ம பிரிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம சிங்கிள் லைனை பிரித்து காமிச்சிட்டோம், அரேயும் பிரித்து காமிச்சிட்டோம். மூணாவது பிளாக் எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம பிளாக்காக மாற்ற போகிறோம். கிரியேட் த பிளாக். எனக்கு நேம் வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய பேஸ் பாயிண்ட். ஸோ இதுதான் என்னோடய பேஸ் பாயிண்ட் ஓகேங்களா. ரெண்டாவது செலக்ட் த ஆப்ஜெக்ட். இதை கன்வெர்ட் டு பிளாக்னு எடுத்துக்கிறோம். சரி, என்னோடய ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இதை நான் கன்வெர்ட் டு பிளாக்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நீங்கள் அலோ எக்ஸ்போர்ட் கொடுத்தா மட்டும் தான் பிரிக்க முடியும். நீங்கள் அலோ எக்ஸ்போர்ட் கொடுக்கலன்னா பிரிக்க முடியாது ஓகேங்களா. சரி, இதை நம்ம டீட்டெயிலாக பிளாக் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டுக்காண்டி பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே ஆப்ஜெக்ட். இதை பிரிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். சேம் அதே எக்ஸ்ப்ளோர் கமாண்ட் கொடுத்து தான். ஸோ எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் பிரியணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சுங்களா. எந்த ஒரு ஜாயின் ஆப்ஜெக்ட்டும் நம்ம பிரிக்கிறது யூஸ் பண்ணுற கமாண்டு தான் எக்ஸ்ப்ளோர் கமாண்ட் ஓகேங்களா. இதோட ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ். நீங்கள் எக்ஸ் கொடுத்து என்டர் கொடுத்தா போதும் ஓகேங்களா. எக்ஸ்ப்ளோர் வந்துடும். ஸோ நம்ம இரேஸ் பார்த்துட்டோம், ஹோப்ஸ் பார்த்துட்டோம், அண்டு ரீடு பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பார்த்துட்டோம் ஓகேங்களா. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மாடிஃபை டூல்ஸை கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.